ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ட்ரைலர் எது அப்படின்னா, நம்ம சித்தார்த் சார் நடிப்பில் கூடிய சீக்கிரம் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட பேர் வந்து மிஸ் யூ அப்படிதான் நினைக்கிறேன். எஸ், மிஸ் யூ. அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் தான் இப்போ வந்திருக்கு. அந்த ட்ரைலர் தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இந்த ட்ரைலர் வந்து ஈவினிங் 5 o'clock வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் ரியாக்ட் பண்ணுறேன். இது நாளைக்கு காலையில் தான் அப்லோட் ஆகணும்னு தோணுது. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டார் காஸ்டிங் வந்து சித்தார்த், ஆஷிகா ரங்கநாத் மேம், அதுக்கப்புறம் கருணாகரன் நடிச்சிருக்காரு, பால சரவணன் நடிச்சிருக்காரு. ஓகே. அப்புறம் லுலுசபா மாறன் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மியூசிக் கம்போஸ்டு பை ஜிப்ரான் சார் பண்ணியிருக்காங்க. ரைட்டர் அண்ட் டைரக்டர் ராஜ்சேகர். வேறு யார் பேரும் பெருசாக போடலை. ஓகே. இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வரும்போதே வந்து இது பக்காவான ஒரு ரொமான்டிக் என்டர்டெய்னிங் ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இதோட பிக்சர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் வந்து சூப்பராக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் பார்த்தா தெரியும். இந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் வந்து 2 minutes 6 seconds. அதான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். 3, 2, 1 இந்த கதை பண்ணதா ரெட் ஜெயண்ட். எஸ். ஒரு பொண்ணாச்சே, அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கலாம்னு அவகிட்ட போய் சொல்றேன். அவ என்ன சொன்னா தெரியுமா? உங்களை அவாய்டே பண்ண முடியலங்க. நீங்க அவ்வளவு அன்யூஷுவலா இருக்கீங்க. நல்லா இருக்காங்க. நைட் ஷோலாம் நான் போனதே இல்ல. an unusual love story. என்ன பண்றது? தூங்கிடு. அப்ப எதுக்கு நைட் ஷோக்கு வரணும்? of love. நான் டெல்லியில கால்ல விழல, சென்னையில ஏன் கால்ல விழறாங்க? அந்த ரிசார்ட்ல ஒரு எம்எல்ஏ அடிச்சு பிடிச்சிங்க. கில்லி மூவ் சார். நீ டைரக்டர் தானே ஆகணும், ஏன் ஹீரோ மாதிரி நடந்துக்கிற? ஓ, நீ நினைக்கிற பொண்ணு செஞ்செல்லாம் கொண்டு வர யார சொல்றீங்க? கொஞ்சம் முன்ன பொண்ணா தான் இருக்கும். அந்த பொண்ணை மறக்க முடியாது. எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு. எஸ். அவர் சரியா தான் பேசுறாரு. பெங்களூர் வந்து ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள ஒரு லவ் ஃபெயிலியர் வேற. Love always find its way. உன்னை பார்த்து சொல்லி தானே விட்டுட்டு போனேன். Nice. சாம ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்ததே மறக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அந்த பொண்ணு வேணுமா வேணாமான்னு ஒருத்தன் டிசைட் பண்ணிட்டீங்கல்ல, இப்போ அந்த பொண்ணு நீங்க வேணுமா வேணாமா டிசைட் பண்ண போது வேற யாருக்கும் நடந்த கதையை கேட்குற மாதிரி இருக்கு. நமக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா வழியிலும் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா அது நம்ம கிடைக்கலன்னா மறந்துட்டு போயிட்டே இருங்க ப்ரோ. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு. இது ஹாரர் படம் ஸ்கிரிப்டரா? நைஸ். நான் ஒரு லவ் ஸ்டோரி சம தான். டயலாக். நம்ம வாழ்க்கையில ரெண்டுமே ஒண்ணுதானே வச்சு. எஸ். மிஸ் யூ. November 29th சொர்க்கவாசல் படம் வர அன்னைக்கு. ஓகே. எஸ், நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. என்னென்னா, ஆஃப்டர் அ லாங் டைம் சித்தார்த் சார் வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபன் என்டர்டெய்னர் அந்த கேட்டகரியில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. எனக்கு தான் ரொம்ப அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு முன்னாடி சில படங்கள்லாம் நடிச்சிருந்தாரு. அது அந்தளவுக்கு பெருசாக வந்து ரீச் கொடுக்கல. இந்த படம் பார்க்கும்போது, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு சின்ன ஹோப் கிடைக்குது. ஓகே, இது வந்து ஓரளவுக்கு ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெய்லர் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பார்க்கும்போது இல்லை, ஃப்ரேம்ஸ் பார்க்கும்போது இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த சினிமோட்டோகிராஃபி ஒரு ஃபீல் குட் ஃபிலிம்க்கு, ஒரு ராம்காம்க்கு ரொம்பவே ஒரு சூட்டபிளான ஒரு சினிமோட்டோகிராஃபி மாதிரி இருக்குது. அந்த ஷார்ட் சொல்கிறேன், ரொம்பவே நல்லா இருக்குது. எங்கேயுமே வந்து பெருசாக அல்ட்டிக்காத ஒரு கேமரா ஆங்கிள்ஸு, ஸ்ட்ரைட்டாக அப்படியே இருக்கிற மாதிரி, ஃபிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஆங்கிள்ஸு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் மியூசிக் ஜிப்ரான் சார் வந்து சூப்பராக பண்ணிட்டாரு. என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு மியூசிக்காக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இறைச்சல் கொடுக்காம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்மூத்தான ஒரு மியூசிக் கேட்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.